வணக்கம். டெல்லியில் விசாரணைக்கு சென்ற விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்தாமல் தற்பொழுது தொடர்ந்து காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு அவரிடம் விசாரணையானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலை 11 மணிக்கே விஜய் அவர்கள் டெல்லி சென்று விட்டார். ஆனால் இன்னும் திட்டமிட்டபடி விசாரணையை தொடங்காமல் சிபிஐ அதிகாரிகள் இழுத்தெடுத்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. திட்டமிட்டபடி விசாரணை தொடங்குமா அல்லது மேலும் காலதாமதமாகுமா என்றும் கேள்வியானது எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காலை 11 மணிக்கு விஜய் அவர்கள் டெல்லி சென்று விட்டார். டெல்லி சென்று நேரடியாக சிபிஐ அலுவலகத்தில் தற்பொழுது அவர் காத்திருக்க வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் விசாரணையானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் 1.5 மணி நேரம் தற்பொழுது காலதாமதமாக அவர் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களுடன் தாவேகா நிர்வாகிகள் சிபி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் உடன் சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் என்றும் ஒரு கேள்வியானது எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதல் கட்ட விசாரணை நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 2வது கட்ட விசாரணையானது இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை தொடங்க மேலும் காலதாமதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கான தேதி 4 மணி அளவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு முக்கிய தேர்தல் தொடர்பான பணிகளும் தொடங்காமல் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் தற்பொழுது திடீரென டெல்லி அழைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்டபடி அவரிடம் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு இன்றே சென்னை திரும்புவாரா அல்லது மேலும் காலதாமதமாகுமா என்று சொன்னால் நாளையும் சிபிஐ தரப்பில் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தொடர்ந்து தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் சந்திப்பு கூட தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சென்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்பொழுது டெல்லி சிபிஐ அலுவலகத்தின் வெயிட்டிங் ஹாலில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது.